இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த தோடு அது ரொம்ப ராசியான நகமா. அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய ஓஹோன்னு மாறிச்சு. இப்ப வரைக்கும் அவ அந்த தோட தன் காதுல தான் போட்டிருக்கா. அதுதான் அவ அடையாளமே. நீ பாட்டுக்கு அந்த தோட கழட்டி கொடுன்னு கேக்குற, அது வெள்ளிக்கிழமை அதுவுமா? என்னமா நீ? என்னங்க, என்ன சத்தம்? யார் இவங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயா, எனக்கு புரியுது. ஆனா என் பாட்டிக்கு தாத்தா நினைவா இருக்கிறது அந்த தோடு மட்டும்தான். எங்க தாத்தா கல்யாணம் ஆகி 5 வருஷத்திலே இறந்துட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்த்துலாம் ஜனாமாக்கு ஆசையா இந்த தோட வாங்கி கொடுத்திருக்காரு. ப்ளீஸுங்கய்யா, உதவி பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்றல, கிளம்புமா. சும்மா நின்னு வெறுப்பேத்திக்கிட்டு. என்னங்க, ஏதோ தோடு நகைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, நீ போ, உள்ள போ. இந்த பாருமா, என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய கலவரமே ஆயிடும், தெரியுதா? போ. ஐயா, ஏங்க, அந்த பொண்ணு மழையில நிக்குதுங்க, பாவங்க. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இப்படி போற வரவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து நகையை கேட்டுக்கிட்டு இருந்தா எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற. என் மகன் கிட்ட சொல்லவா? ஏதோ பொம்பளை புள்ள போனா போகுதுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு புத்தியா வரமாட்டேங்குத. ஏங்க, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உன் தோட கேட்டுச்சு, அத தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். போக வேண்டியதானே? வீட்டுக்குள்ள வந்து வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவா வரல, நான் தான் வர சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். வயசானாலே தலைக்கு மேல கோபம் வருது. இல்லம்மா, அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என் தோடு தானே. அது கேட்டுச்சுன்னு நீ கைட்டி கொடுக்க போறியா? ஐயா, எங்க ஜனாமாவை பொறுத்தவரை இது வெறும் தோடு இல்ல, எங்க தாத்தாவோட நினைவு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்திலே என் தாத்தா இறந்துட்டாரு. எங்க பாட்டி இப்ப வரைக்கும் அவரு நினைவை மட்டும் சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு முதல்ல கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த தங்கம் எவ்வளவு முக்கியம். ஏமா, உன் பேர் என்ன? என் பேர் தமிழ். நான் உனக்கு இந்த தோட தரேன், நீ உன் பாட்டி கிட்ட கொடு. என்ன சிவகாமி, இதுக்காக அவ்வளவு நேரம் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு குடுக்கறேன்னு சொல்ற. ஏங்க, உங்க அன்போடையும் பாசத்தோடையும் கிட்டத்தட்ட 50 வருஷமா நிறைவா வாழ்ந்திருக்கீங்க. இப்பவும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. இதே மாதிரிதான் நம்ம கிட்ட நிறைய நகை நட்டு இருக்கே. ஆனா அந்த அம்மா பாவங்க, அவங்க புருஷன் நினைவா இந்த தோடும் இல்லைன்னா எப்படிங்க? அதோட இந்த பொண்ண பாருங்க, விடிய விடிய அவ பாட்டிக்காக மழையில நின்னு இருக்கா.
இப்பவும் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கிறா. நம்ம பேர பிள்ளைங்க இப்படி செய்வாங்களா? இப்படி ஒரு புள்ளைய பேர புள்ளையா பெறதுக்கு அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, இவளோட அன்புக்காகவே நாம இத கொடுக்கணும். வருத்தப்படாதீங்க. இத கொடுக்கறதுனால நாம ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோம், நல்லாதான் இருப்போம். எனக்கு கூட நம்பிக்கை இல்ல ஜனமா. ஆனா தமிழ் தான் விடாம போராடி அவங்க அன்பையும் சம்பாரிச்சிட்டு இந்த கம்மலை உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. என் வாழ்க்கையில் இந்த பிறந்த நாள் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தமிழ். ஜனமா, முதல்ல இந்த கம்மலை போட்டு காமிங்க. ம். ஏய் கேடி, ஜனமாவை போட்டோ எடு. இப்போ நீ மட்டும் 40 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு வரலனா 41வது நிமிஷம் உன்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் மொத்தமா பிளாக் பண்ணிடுவேன். தமிழ், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணிடாத. உனக்கு ஜனமா பர்த்டேவை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல வர்ஷினி. உடனே நீ கிளம்பி வா. அதுக்கப்புறம் நான் அந்த கார்டை பிளாக் பண்ண மாட்டேன். வர்ஷினி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவ. சரி, வர. வா. அத்தை, நான் தமிழ் சிஸ்டருக்காக இதை பேசல, உங்க நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்காகவா? இதுல என்ன ஏன் நல்லது இருக்கு? என்ன அத்தை நீங்க? தமிழ் சிஸ்டர் பிரம்மாண்டமா பார்ட்டி கொடுக்க போறாங்க. எப்படியாவது ஜனமா மனசுல இன்னும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருவாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நீங்க இப்படி ஒதுங்கி நின்னீங்கன்னா ஜனமாவுக்கும் அது கஷ்டமா இருக்கும்ல. என்ன நம்ம மருமக நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு வருத்தப்படுவாங்கல்ல. சின்ன வயசுல இருந்து ஜனமா மாதிரியே நீங்க நடந்துக்கணும், அவங்கள மாதிரி பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை அத்தை. உங்களுக்கும் அதானே ஆசை? அதுக்கு இதுதான் அத்தை நல்ல சான்ஸ். பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் நீங்களே எடுத்து நடத்துங்க. ட்ரெடிஷ்னலான ஒரு கிஃப்டா ஜனமாக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க.